Hello everyone, welcome to Endless Knowledge. நல்லா கவனிங்க, ஒரு ஒர்க் ஏரியாவில் இருக்கிறோம் 100 ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க் வந்துருச்சு. இல்லை பர்சனல் சிஸ்டம் ஃபைலை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 50 ஃபோல்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் சிங்கிள் கிளிக்கில் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் எப்படி பேட்சாக க்ரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதை விட முக்கியம், பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு 100 ஃபோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்சாக க்ரியேட் பண்ணணும். ஸோ நமக்கு கோவர்க்கர்ஸோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபோல்டரோட நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸலில் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபோல்டர்ஸ்னால் நீங்கள் அதை நோட் பேட்லேயே ஈஸியாக செஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமையும் என்ன பண்ணலாம்னா எம்டி, அதாவது மேக் டைரக்டரிங்கிற கமாண்டோட ஜாயின் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது எம்டிங்கிற கமாண்ட், அதாவது மேக் டைரக்டரிங்கிற கமாண்டை முதல்ல என்டர் பண்ணிவிட்டு ஃபோல்டருக்கு தேவையான நேமை ஜஸ்ட் உள்ளே என்டர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஜேன் கெல்லி. ஸோ அண்டர்ஸ்கோர் கொடுத்து கெல்லி அப்படிங்கிற செகண்ட் நேமை கொடுத்துட்றேன். நல்லா கவனிங்க, ஒருவேளை உங்கள் ஃபோல்டருக்கு 2 வார்த்தை இருக்குது, 2 வேர்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் நேம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஆகணும். ஒருவேளை இல்லை, நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க, அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு 2 ஃபோல்டராக பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். அண்ட் கண்ட்ரோல் ஈங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் ஃபில் மூலிமா மற்றது எல்லாத்துக்கும் இந்த வேலையை நம்ம ஈஸியாக முடிச்சாச்சு. ஜஸ்ட் நாம் இந்த சஜஷனை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அண்டர்ஸ்கோர் இல்லாமல் ஸ்பேஸ் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டரோட நேமுக்கு மட்டும் வெறும் ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறேன். அப்போ என்ன எரர் நம்ம ஃபேஸ் பண்ணுவோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஒன்ஸ் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ட்ராப் டவுன் கொடுத்து டவுன் ஏரோ கொடுத்து எல்லா நேம்ஸையும் ஜஸ்ட் என்ன பண்ணியாச்சு, கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ கிளிப் போர்டில் காப்பி பண்ணிட்டோம். அண்ட் இப்போது ஜஸ்ட் நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். காப்பி பண்ண நேம்ஸை கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஃபைலை கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா BAT, அதாவது பேட்ச் ஃபைலாக பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ணுறோம். எந்த லொக்கேஷனில் நமக்கு இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகணுமோ அந்த லொக்கேஷனில் டைரெக்டாக சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படிங்கிற F டிரைவில் ஷேர் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் நமக்கு க்ரியேட் ஆகணும். ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிடலாம். அண்ட் சேவ் பண்ண ஃபைலை ஜஸ்ட் நம்ம லொக்கேட் பண்ணலாம். ஸோ F டிரைவில் ஷேர் ஃபோல்டர்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு பேட்ச் ஃபைல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நாம் அதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், 100 ஃபோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக அங்கே க்ரியேட் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு இந்த பேட்ச் ஃபைல் பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அதை டெலீட் பண்ணிடலாம். பட் ரைட் சைடில் பார்த்தோம்னா 101 ஐட்டம்ஸ்ன்னு காமிக்குது. அதுக்கான காரணம் அந்த ஜேன் கெல்லி அப்படிங்கிற நேம் கொடுக்கும் போது நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம். அதனால பார்த்தீங்கன்னா அது 2 ஃபோல்டராக வந்துருச்சு. ஜேன் அப்படிங்கிறது தனி ஃபோல்டர், கெல்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி ஃபோல்டர். ஸோ உங்களுக்கு ஃபோல்டரோட நேம் 2 வேர்டாக இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மல்டிபிள் ஃபோல்டர்ஸை பேட்சாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.